ஹலோ எவ்ரிஒன். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இதோட மாடலும் என்ன மாடல்னு நான் காமிச்சிட்டேன். அது சேல்ஸ்க்காகவும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதோட மேக்கிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு பேக் பண்ணியிருந்தேன். அதில் ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருந்தேன். 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படின்னா கிராஸாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுலேயும் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ அண்ட் மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இது கேன்வாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது 2 சைடுமே ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். 2 சைட் ஃபில் பண்ணாமல் 1 சைட் மட்டும் ஃபில் பண்ணலாம். அப்படி 1 சைட் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஒரு கிளாத் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதுவும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்மால் சைஸில் உள்ள ஒரு பேக் தான் பாருங்க. இது முடிச்சுட்டு எப்படி எண்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது நீங்கள் ஜஸ்ட் உள்ளே கொடுத்து எடுத்துட்டிங்கனாலே போதும். திரும்ப நீங்கள் 2 டைம்ஸ் இந்த டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். திரும்ப அந்த இடத்துல அதே சேம் பிளேஸில் திரும்பவும் நீங்கள் த்ரெட்டை கொடுத்து எடுத்திங்கன்னா மேபி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சேம் பிளேஸில் நம்ம திரும்பவும் இன்னொரு த்ரெட்டை கொடுத்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த இடம் எண்ட் பண்ணியாச்சு. எண்ட் பண்ணிவிட்டு நல்லா நியர்பை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எண்ட் பண்ணியாச்சு. அடுத்து மெரூன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எந்த சைட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி கிராஸாக வர்ற மாதிரி டிசைன்ஸ் வர்ற மாதிரி நான் அதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். டோட்டலாக 4 ஹோல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். இடையில 2 ஹோல் கேப்பு வரும். 2 ஹோலில் கொடுத்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதே டிசைன் நீங்கள் பண்ணணும் இல்லை, இந்த டிசைன் பிடிச்சிச்சின்னா பண்ணலாம். இல்லை வேறு டிசைன்ஸும் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் பண்ணலாம். இதுக்கு இடையில் உங்களுக்கு சப்போஸ் ஃப்ளவர் மேக் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு இந்த டிசைனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதுவும் அடுத்த டிசைனில் அடுத்து நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ அங்கே ஒரு டிசைன் எப்படி கொடுக்கலாம், சப்போஸ் ஒரு ஃப்ளவர் பண்ணலாம், இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணலாம். அந்த மாதிரி சென்ட்ரு பிளேஸில் பண்ணுறதுனா நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் அடுத்தடுத்து நான் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ப்ளூ அண்ட் ரெட் கலர் நம்ம முடிச்சாச்சு. திரும்பவும் எகெயின் ப்ளூ தான் வரும். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே வரணும். லாஸ்ட் எண்டிங் வரை இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வருவோம். இதில் ஒன்று என்னென்னா, இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு பண்ணிவிட்டு சென்ட்ரலில் பண்ணுறது பெஸ்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம 2 கொடுத்துட்டு வரோம் இல்லையா. கிராஸாக ஃபஸ்ட்டு ப்ளூவை கொடுத்துருக்கோம். அடுத்து கிராஸாக மெரூனை கொடுத்துருக்கோம். இப்படியே கொடுக்கும்போது லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நின்றுச்சுன்னா லாஸ்ட்டில் ஒரே ஒரு ரெட் மட்டும் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், இல்லை ஒரு ப்ளூ மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரைட் அண்ட் லெஃப்ட்டை முடிச்சுட்டு சென்டரில் நம்ம கொடுக்கும்போது ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பாருங்கள், இப்போ 1 சைட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ப்ளூ மெரூன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ மெரூன் கொடுத்துட்ருக்கோம். இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காமிக்க போகிறதில்ல. அடுத்தது நம்ம போகலாம். இது மெரூனுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஆப்போசிட் சைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ப்ளூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா ரைட் சைடில். அப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேயும் ப்ளூ தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். உள்ளன் ஒர்க் மட்டும் இல்லை, இது எம்ப்ராய்டரிலே கவர் ஆகிடும். நீங்கள் எம்ப்ராய்டரி ஜாயின் பண்ணிங்கனாலே உள்ளன் ஒர்க்கும் சேர்த்து தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி அது மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டிச்சஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட் ஆரி ஒர்க்கும் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இது போக மெஷினில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் கொடுப்போம். இது போக ஒரு எம்ப்ராய்டரி கற்றுக்குறீங்கன்னா அதை எப்படி நீங்கள் ப்ளவுஸ்லேயோ இல்லை சுடியிலையோ மேக் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். எம்ப்ராய்டரி கற்றுட்டு அது எப்படி ப்ராஜெக்ட்ஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்போம்.
இந்த ஒர்க்லாம் வந்துட்டு நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது போக ஆர்ட்டில் ஒர்க் ஷாப்ஸும் வந்துட்டு நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். சில்ட்ரன்ஸ்க்கும் கிளாஸஸ் இருக்குது, ட்ராயிங் கிளாஸஸ் இருக்குது. எம்ப்ராய்டரியும் பார்த்திங்கன்னா எபோவ் 10 இயர்ஸ்க்கு மேலே எம்ப்ராய்டரி கிளாஸஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து அடுத்து ஆப்போசிட் சைட் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்படி ப்ளூ அண்ட் ரெட் அண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இங்கே ப்ளூ மெரூன்னு கொடுத்துட்டே வந்துட்ருக்கோம். இது முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து டிசேஃப் கனெக்டர் கொடுத்து இந்த இடத்த நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ திரும்பவும் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறதுனா ஒரு 2 days 3 days ஆகும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக காமிக்க முடியாது. அதனால தான் நான் அங்கே வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒர்க் ஷாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கான கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சில்ட்ரன்ஸ்க்கான கிளாஸ் இதில் எது இருக்குது அப்படின்னு பர்டிகுலராக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டாலும் நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ மெரூன் கலர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி மேக் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு இதை என் பண்ணியாச்சு. இதே மாதிரி திரும்பவும் இதே இடத்துல தான் நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்து எடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஆல்ரெடி கொடுத்துருக்க த்ரெட் வெளியில் வராத மாதிரி பார்த்து கொடுங்க. இது வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொடுத்து எடுக்கிறோமே, எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்னு கேட்டால் எடுத்துகிட்டு வராது. வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட்டாக வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் நான் அடுத்தடுத்து போடுறேன். இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என் பண்ணிடணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து சைடில் வந்து டிசேஃப் கனெக்டர் கொடுக்கணும். அது எப்படி கொடுத்தா தான் அந்த ரோப் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றதான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த 2 சைடு மட்டும் என் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் மேக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்து மெரூன் முடிச்சுட்டு அடுத்து ப்ளூ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டிங் என் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும்தான் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகும். அதர்வைஸ் மற்ற எல்லாமே இதில் ஈஸி தான். இந்த த்ரெட்லாம் எங்கே கிடைக்கும்னு யோசிக்க வேணாம். இது ஆன்லைன்லேயே எல்லாமே கிடைக்கும். இது வந்து கேன்வாஸ் இல்லாமலும் நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போவே லுக்கிங் வைஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டிசேஃப் கனெக்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.